எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் வந்து திட்டக்கிட்ட வந்து ஒரு 3500 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3274 வேகன்சி. ஸோ 10th முடிச்சிருந்தா போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இங்கே வந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். ஓகேவா? ஸோ பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3274 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மண்டலம் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மண்டலம் வந்து எத்தனை வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ குறைஞ்சபட்சம் வயது வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு பூர்த்தியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அதிகபட்சம் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயசு இருக்கலாம் இருக்கணும். ஸோ பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 45 வயசு இருக்கலாம் இருக்கலாம். அதுமாரி வந்து எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு இருக்கலாம். ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் எதுவும் படிக்கும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ முக்கிய தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டுநர் உரிமை வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டரும் 50 கிலோகிராமும் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அரசு பஸ் .tn.government.in இந்த வெப்சைட்ல நீங்க வந்து போயிடணும். அந்த வெப்சைட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளை பண்ணிட்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 590 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அதர் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 1180 ரூபா வந்து பேமெண்ட் வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து வேலை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/3/2025 மதியம் 1 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுமாரி வந்து 21/4/2025 அதாவது அடுத்த மாதம் வந்து மதியம் 1 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பூர்த்தி செய்து சென்ட் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? எக்ஸாம் ஆல் டிக்கெட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பஸ் .tn.government. அந்த வெப்சைட்டில் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளை லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே இருக்கும். ஸோ அது இது கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். இங்கே வந்து சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா, ஸோ எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாம் A to Z வந்து கொடுத்துட்டு உங்களோட நேம், உங்களோட தந்தை பெயர், உங்களோட பாலினம், ஸோ இது எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ இங்கே இருக்க பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் வந்து கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எப்போ பிறந்தீங்க, எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க, ஸோ இது எல்லா டீல்ஸும் கொடுத்துருங்க. 10th எப்போ முடிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, ஸோ எல்லா டீல்ஸும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேற என்ன நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸோ அந்த டீல்ஸும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கேப்ஸ்டா என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து ப்ரீவியஸ்லி சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ சேம் பேஜ், அதாவது இந்த பேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆல் டிக்கெட் வரும், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். 10th முடிச்சுதான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.